இஃப் இட்ஸ் அ நோ, இட்ஸ் அ நோ. நான் அதுக்காக எல்லாரும் பார்க்குறாங்க அசிங்கமா இருக்குதுவா, ஐ எம் நாட் கோயிங் டு ஷேம் யூ. நான் உன்னை வந்து அடிக்க போறது கிடையாது. நீ என்ன அரை மணி நேரம் அழுவியா அழு. பட் என்னன்னா இங்க எல்லாருக்குமே அந்த அரை மணி நேரம் அழ விடுறதுக்கான ப்ரிவிலேஜ் கிடைக்கிறது இல்லை, அந்த டைம் இருக்கிறது இல்லை. You have to take accountable for what you did. ஓகேவா, ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்றதை தாண்டி you have to face the consequence. You have to learn from the mistake. ஒரு சின்ன விஷயம் தான், இதுல இருந்து நீங்க இவ்வளோ விஷயம் அந்த குழந்தைக்கு தெரியாம சப்கான்ஷியஸா சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஃபாரின் கல்ச்சரை பார்த்தோம் அப்படின்னா குழந்தைக்கு வந்து அந்த ப்ரைவசியை கொடுத்தே வளர்த்துருவாங்க. தனியாக ரூமாக இருக்கட்டும், அந்த குழந்தை வந்து என்னதான் இருந்தாலும் நான் உன்னோட பேரண்ட் தான், பட் ஒரு பாயிண்ட் வரும்போது சின்ன வயசுலேருந்தே அதை சொல்லி கொடுத்துருவாங்க. பட் நம்ம இந்தியன் பேரண்டிங் வந்து அதுலேருந்து அப்படியே வைஸ் வேர்ஸா, அந்த குழந்தைக்கு வந்து 40 வயசு 50 வயசானாலும் குழந்தை தான், நாங்கள் அவங்களுக்கு இருக்கோம், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்றது எனக்கு என்னமோ அது வந்து ஹெல்த்தியாக படலை. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு தனி ரூம் கொடுக்கறது இதெல்லாம் சொல்றதுன்றது மோர் தென் சைல்டுக்குன்றதை தாண்டி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அந்த பிரைவசி இஸ் நீடட். எனக்கு ஃப்ரீடமே கிடையாது. எங்க அப்பா 8 மணிக்கு மேல வெளியே போனா திட்டுவாரு. அது ஒண்ணுதான் திருட்டுத்தனமா 8 மணிக்கு மேல எப்படி செவரேறி குச்சி வெளியே போலான்னு பார்க்கும். ஹாய் வியூவர்ஸ், ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி மனோகரன், பேரண்டிங் கோச். இவங்க கிட்ட நிறைய விஷயம் பேரண்டிங் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத விட நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஃபைன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ, ஸ்மைலிங் ஃபேஸ். இப்போ சில்ட்ரன்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஆன்லைன்லேயே வந்து வாழ்கிறாங்க. இப்போ இருக்க டெக்னாலஜியில் நம்ம குறை சொல்ல முடியாது, பிகாஸ் நம்மளே அப்படி வாழ்கிற அந்த சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டுட்டோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் கான்ஃபிடென்ஸ் லேக் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒன்று கேள்விப்பட்டேன், இப்போ ஷார்ட்ஸ் அதிகமாக பார்க்குற கிட்ஸுக்கு வந்து அந்த தன்னம்பிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஷார்ட்ஸ் அப்படியே ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறாங்க. அவங்களால அந்த பொறுமையை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அதை தாங்க மாட்டாங்க. ஏன் இது நடக்கலன்னு ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆன்லைனும் ஒரு ரிசர்ச் சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு பேரண்ட் வந்து அவங்க குழந்தைக்கு இந்த டெக்னாலஜிக்கு நடுவில் அந்த கான்ஃபிடென்ட்ன்ற விஷயத்த எப்படி வந்து ஆர்கானிக்காக சொல்ல முடியும்? ஓகே, ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி டெக்னாலஜிக்கலி நிறைய வரப்போகுது. ஆல்ரெடி நிறைய வந்துருச்சு. ஏஐ வந்துருச்சு. வி டோன்ட் நோ விச் இஸ் ரியல், விச் இஸ் நாட் ரியல். ஓகேவா, நமக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரியாத அளவுக்கு இன்றைக்கி நம்ம நிறைய ஏஐ வீடியோஸ் பார்க்குறோம். எது வந்து ஏஐ எது ஏஎல்னே தெரியாது. அண்ட் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்க்குறதுனால லீவ் சில்ட்ரன், ஈவன் ஃபார் அஸ் ஆஸ் அன் அடல்ட், we don't have the patience. ஒரு 15 minutes வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம இங்கே யாருக்குமே பேஷன்ஸ் இல்லை. அது கட் பண்ணி ஷார்ட்ஸாக வந்தது, ரீல்ஸாக வந்ததுன்னா அதை பார்த்துட்டு ஷேர் பண்ணிட்டோ இந்த ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். இவ்வளோ தான் நம்மளோட பேஷன்ஸுமே கம்மி ஆயிடுச்சு. ஸோ இன் திஸ் வேர்ல்ட் வேர் ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி டெக்னாலஜிக்கலி ஃபில்ட், என்னோட சஜஷன் எப்பயுமே குழந்தைய வந்து செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் ஒர்த் சொல்லி கொடுத்து வளர்க்குறது தான். நாளைக்கு அந்த குழந்தை இதே இதெல்லாம் நம்ம ஒழிச்சு மறைச்சு வளர்க்க முடியாது. ஓகேவா, மேபி அஃப்கோர்ஸ் ஸ்க்ரீன் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக். பட் ஆனால் டெக்னாலஜியிலேருந்து அவங்கள அவேவாக வச்சுக்க முடியாது. தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் த டெக்னாலஜி எனி டைம். ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தைய வந்து செல்ஃப் எஸ்டீமோட, செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட, செல்ஃப் ஒர்த்தோடு நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு நம்மளை பற்றியே ஒரு ஏஐ வீடியோ ஒன்று வருது அப்படின்னா குழந்தை உடஞ்சி உட்காந்து அதுக்கு நிறைய என்ன சொல்கிறது, நம்மளை பற்றி தப்பாக பேசிட்டாங்க, நம்மளை பற்றி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணிட்டாங்க, நம்மளை பற்றி தப்பான வீடியோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னு அந்த குழந்தை உடஞ்சி உட்காரக்கூடாதுன்னா, அந்த குழந்தைக்கு அதோட ஒர்த் தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கடா, எனக்கு என்னை பற்றி தெரியும் அப்படின்றத பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாங்கன்னா தே கேன் ஃபேஸ் திஸ் வேர்ல்ட். ஓகேவா, இந்த டெக்னாலஜி ஃபீல்டு வேர்ல்டை வந்து அது ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஃபேஸ் பண்ணிடும். அண்ட் என்ன நடந்தாலும் we parents are going to be a safe space அப்படின்றத வார்த்தையால் சொல்கிறதெல்லாம் இல்லை. ஒரு தருணத்துலையும் ஒரு சிச்சுவேஷன்லையும் if we are there for the child will come back to us. anything happen, அந்த குழந்தை நம்ம கிட்ட வரும். and it is our duty to protect the child no matter what. என்ன வேணாலும் நடக்கட்டும், யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லட்டும். if you know the child very well, you have to protect your child. so this is how you have to raise the child. இனிமே வர ஜென்ரேஷனை வந்து டெக்னாலஜிட்ட தள்ளி வச்சு வளர்க்க முடியாது. ஸோ டெக்னாலஜியோட சேர்ந்து வளரணும் அப்படின்னா அந்த குழந்தைங்கள செல்ஃப் ஒர்த் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் சொல்லி கொடுத்து வளர்க்குறது தான் இஸ் த பெஸ்ட் வே.
சூப்பர் மேம். ஆனால் இன்னொரு எனக்கு ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, இப்போ டெக்னாலஜிக்கிட்டேருந்து குழந்தைங்கள தள்ளி வச்சு வளர்க்க முடியாது. பட் இப்போ இருக்க குழந்தைங்க டெக்னாலஜியை தான் உலகமாக பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோட்டில் வந்து யாரோ ஒருத்தர் உட்காந்து சாப்பாடு கேட்டுட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஹியூமனிட்டி ரோல் வந்து ப்ளே பண்ணோம். ஸோ அதை வந்து நம்ம டெக்னாலஜி தட் இஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஹியூமனிட்டின்றது குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ அது ரொம்ப மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். அதை அந்த குழந்தைங்களுக்கு எப்படி வந்து இதுதான் ரியல் உலகம், ஹியூமன்ஸ் ஆர் ரியல், டெக்னாலஜின்றதை நம்ம தான் யூஸ் பண்ணுறோம், டெக்னாலஜி நம்மளே யூஸ் பண்ணக்கூடாது, இது அந்த குழந்தைக்கு எப்படி புரிய வைக்கணும் மேம் ஒரு பேரண்ட்டாக? ஓகே, எனிதிங் ஐ டோன்ட் பிலீவ் இன் டீச்சிங். ஓகேவா, நம்ம குழந்தைக்கு இதை சொல்லி கொடுத்து புரிய வைக்கலாம். வாட் வி மாடல் ஆர் சைல்ட் வில் சி. நம்ம ஒரு ஹியூமனை எப்படி ட்ரீட் பண்ணுறோம், ஓகேவா, நம்ம டெக்னாலஜியை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத அந்த குழந்தை பார்த்து வளர்ந்துட்டுருக்கு. ஓகேவா, நம்ம இப்போ ஒரு ஹோட்டல் போகிறோம், போய் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுறோம், சர்வர் வந்து ஒரு தப்பான ஆர்டரையோ இல்லை வந்து சம் மிஸ்டேக் ஹேப்பன், ஆர் வி ஹேண்ட்லிங் தட் வித் ரெஸ்பெக்ட் ஆர் என்னையா இப்படி வந்து இப்படி வைக்கிற, நான் என்ன கேட்டேன் நீ என்ன பண்ற அப்படின்றத அப்படின்னு நம்ம அதை அப்ரோச் பண்றோமா அப்படின்றத அந்த குழந்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஓகேவா, ஸோ நம்ம இப்பெல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இல்லை நீ அவங்க எல்லார்கிட்டையும் வந்து கைண்டாக இருக்கணும், ஜென்டலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை என்னத்தை பண்ணும், அப்பா அம்மா என்ன பண்ணாங்களோ அதை தான் அந்த குழந்தை பண்ண போகுது. ஸோ நீங்கள் சொல்லி கொடுக்கறது ஒன்றாவும் நீங்கள் பண்ணுறது வேறையாகவும் இருந்தது. யுவர் டீச்சிங் அண்ட் மாடலிங் இஸ் டிஃப்ரெண்ட்னா உங்கள் குழந்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் அந்த குழந்தை பண்ண போகுது. நீங்கள் சொல்லி கொடுக்குறது அந்த குழந்தை ஏற்றுக்க போகிறது கிடையாது. ஸோ அஸ் அ பேரண்ட் வி ஹாவ் டு மாடல் த சைல்டு. ஓகே, தட் இஸ் ஹவ் வி ஹாவ் டு டீச் ஆர் சைல்டு. மாடலிங் இஸ் அ டீச்சிங் டிஃப்ரென்ஸ். யா, நம்ம மாடல் பண்ணி தான் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். வாய் வார்த்தையால் சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைங்க கற்றுக்காது. ஸோ ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் அவங்களுடைய அந்த வே ஆஃப் கேரக்டரைசேஷனை கரெக்ட் பண்ணிக்கணும். எஸ். கான்ஷியஸ் பேரண்டிங் அப்படின்றதுக்கு என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க? இப்போ நிறைய பேரண்ட்டுக்கு வந்து எவ்வளோ தான் அவங்க வந்து ரொம்ப எஜுகேட்டடாக இருந்தாலும், அவங்க 2 பேருமே ரொம்ப ஹைஃபையாக நல்ல சம்பளம் வாங்குறவங்க, குழந்தைக்கு ஃப்ரீடம்லாம் கொடுத்தாலும் அந்த பேரண்டிங் வரும்போது எங்கேயோ ஒரு விஷயத்தில் அவங்க ஃபெயில் ஆகிடுறாங்க. ஸோ அது அவங்களுக்கு அப்போ தெரியாது. அந்த குழந்தை வளர்ந்து பின்னால் வரும்போது குழந்தை கொஷின் பண்ணும், அப்போ தான் அது தெரியும். ஸோ அந்த கான்ஷியஸ் பேரண்டிங்கிறதுக்கு என்ன டிப்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் மேனேஜ் பண்ணி? ஓகே, கான்ஷியஸ் பேரண்டிங் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் செல்ஃப் அவேர்னஸ் தான். ஓகேவா, நம்ம ஆஸ் அ பேரண்டாக ஆஸ் அ இண்டிவிஜுவலாக வாட் வி ஹாவ் டு சேஞ்ச், வாட் இஸ் ஆக்சுவலி காசிங் மீ டு எதனால நான் என் சைல்டுக்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னு என்ன ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ண தெரியுதான்றது தான் கான்ஷியஸ் பேரண்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கான்ஷியஸ் பேரண்டிங்னா குழந்தைங்க என்ன சொன்னாலும், கான்ஷியஸ் பேரண்டிங்காக இருக்கட்டும், ஜென்டல் பேரண்டிங், ரெஸ்பெக்ட், வாட் எவர் த நேம்ஸ் ஆர், ஓகேவா, அது எல்லாம் என்ன வந்து நினச்சிக்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னா, குழந்தை என்ன சொன்னாலும் வந்து ஓகே சொல்லிடுவாங்க. தெர் இஸ் நோவே கிடையாது. நோ, குழந்தை என்ன சொன்னாலும் ஓகே சொல்கிறதுக்கு பேர் வந்து ஜென்டலோ ரெஸ்பெக்ட் கான்ஷியஸ் பேரண்டிங் கிடையாது. தேர் ஆர் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறது இஸ் ஓகே, நோ சொல்கிறது ஓகே, ஓகேவா. அண்ட் இன்னத்துக்கும் மேலே வி ஹவ் டு பி வெரி ஃபர்ம். இப்போ வேண்டான்னு ஒரு விஷயம் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க அதை வேணும்னு சாதிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க. பட் ஆஸ் அ பேரண்டாக வி ஹாவ் டு பி ஃபர்ம். ஓகேவா, நம்ம கோவமாக தான் அதை சொல்லணுன்றது கிடையாது. ஃபர்மா இல்லைம்மா இது கிடையாதுன்னா கிடையாது, நீ என்ன அடம் பிடிச்சாலும் கிடையாதுன்னா கிடையாது. ஐ ஹாவ் என்னோட குழந்தைய வந்து நான் ரொம்ப சின்னதுலேருந்தே வந்து ஐ டேக், நிறைய பேர் வந்து வெளியே வந்து டாய் ஷாப்புக்கு, ட்ரெஸ் கடைக்கு எங்கேயுமே குழந்தைங்கள கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா கூப்பிட்டு போனால் அந்த குழந்தை அடம் பிடிக்கும் அப்படின்றதுனால எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நான் சின்னதுலேருந்தே கூட்டிகிட்டு போவேன். என் குழந்தை உட்காந்து அங்கே அடம் பிடிக்கும், நான் பாட்டுக்கு உட்காந்து நீ என்ன வேணாலும் அடம் பிடிக்கும், யார் வேணாலும் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. இஃப் இட்ஸ் அ நோ, இட்ஸ் அ நோ. நான் அதுக்காக எல்லாரும் பார்க்குறாங்க அசிங்கமாக இருக்குது, வா, ஐ எம் நாட் கோயிங் டு ஷேம் யூ, நான் உன்னை வந்து அடிக்க போகிறது கிடையாது, நீ என்ன அரை மணி நேரம் அழுவியா அழு. பட் என்னன்னா இங்கே எல்லாருக்குமே அந்த அரை மணி நேரம் அழ விடுறதுக்கான ப்ரிவிலேஜ் கிடைக்கிறது இல்லை, அந்த டைம் இருக்கிறது இல்லை. அண்ட் எல்லாத்துக்கும் என்னென்னா ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம ஒழுங்காக பிள்ளைய வளர்க்கலையோ நினச்சிருவாங்க அப்படின்ற அந்த தாட்டை மற்றது எல்லாத்தோட எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை நம்ம குழந்தைங்க மேலே காமிக்கிறோம், விச் இஸ் நாட் ரைட் ஆக்சுவலி. நம்ம ஸோ இந்த மாதிரி கான்ஷியஸ் பேரண்டிங்லும் வி கேன் பி ஃபர்ம், வி கேன் சே நோ, இது எல்லாம் இன்வால்வ் ஆனது தான். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ஃபஸ்ட் நம்மளை பற்றி தெரியணும். இங்கே நம்மளை பற்றி நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ தட் இஸ் வாட் கான்ஷியஸ் பேரண்டிங் இஸ் ஆல் அபவுட். அண்ட் அதுதான் இனிமே வரப்போகிற குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் தட் வில் மேக் அ சைல்டு இமோஷனலி இன்டெலிஜென்ட் அண்ட் இமோஷனலி அவேர் அபவுட் தெம் செல்ஃப். ஏன்னா நம்மளை பற்றி தெரிஞ்சதுன்னா நம்ம குழந்தைய பற்றி தெரியும். அண்ட் குழந்தைங்களுக்கும் இப்போ ஒரு
ஒரு ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபீலிங்ஸ்க்கு பேர் தெரியும். ஆமாம், ஐம் ஆங்க்ரி நவ், ஐம் அப்செட் நவ், ஐம் ஃப்ரஸ்ட்ரேட்டட் நவ் அப்படின்றது தெரியும். ஸோ இது வந்து பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறதும் பேரண்ட்ஸ் மாடல் பண்ணுறதுலையும் வர டிஃப்ரென்ஸ். ஓகே, சூப்பர். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்கிட்ட வந்து நேச்சராகவே அந்த குறும்புத்தனம், சுட்டித்தனம் அதெல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நைட்டு வந்து தூங்கினதுக்கப்புறம் நமக்கு தெரியாமல் குழந்தை ஃப்ரிட்ஜில் திருடி சாப்பிட்றதா இருக்கட்டும், நம்ம வெளில ஒரு இடத்துக்கு போகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. இது நான் சொல்கிறது வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே குழந்தைங்கள சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகக்கூடாதுன்னா நமக்கு தெரியாமல் அந்த குழந்தைங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸை இப்போ அதெல்லாம் நடக்குது இந்த ஜென்ரேஷனில். போய் பார்த்துட்டு வரதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒருவேளை பேரண்ட்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து பேரண்ட்ஸ் எதுவுமே நினைக்கலனாலும் நெய்பர்ஸ் எல்லாம் வந்து அந்த குழந்தை ரொம்ப திருட்டு வேலை பண்ணுறான், அவன் கூட சேர்ந்து நம்ம குழந்தையும் கெட்டு போயிடுவான், அந்த மாதிரி ஒரு டேக் ஒன்று குத்திடுறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி குழந்தைங்க பண்ணும்போது அதெல்லாம் வந்து நம்ம கட் ஆஃப் பண்ணுறது நல்லதா, இல்லை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது நல்லதா, இல்லை வந்து ஓகே அவங்க அதை பண்ணட்டும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விடுறது நல்லதா? ஓகே, சரி. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம், திருட்டுத்தனமாக பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் வந்து ஃபியர் அபவுட் பேரண்ட்ஸ். இது அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுன்ற தாட் எப்படி வந்தது? நோ சொல்கிறதுனால. பேரண்ட்ஸ் நோ சொல்கிறதுனால, ப்ளஸ் பேரண்ட்ஸ் கிட்ட போனால் திட்டுவாங்க, அடிப்பாங்க அப்படின்றது தான். நோ சொல்கிறதுனால மட்டுமே ஒரு குழந்தை திருட்டுத்தனமாக ஒரு விஷயம் பண்ணுறதில்ல. வென் தே அண்டர்ஸ்டுட் த கான்சிக்வன்ஸ், வென் தே அண்டர்ஸ்டாண்ட் த கான்சிக்வன்ஸ், அந்த குழந்தைங்க அதை பண்ணாதுங்க. ஓகேவா? பனிஷ்மெண்ட்டாக இருக்கும்போது நான் உன்னை டிசிப்ளின் பண்ணுறதுக்கு ஃபியரை இன்வால்வ் பண்ணுறேன், உன்னை அதட்டி மிரட்டி உன்னை டிசிப்ளின் பண்ணுறேன், இல்லை வந்து ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிறேன்றது அது மொமெண்டரியாக இருக்கும். ஓகேவா? எடுத்தனா கையை உடச்சிருவேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை அந்த நேரம் அந்த சாக்லேட்டை எடுக்காமல் இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாமல் எடுக்கும். ஆர் அது ஒரு ஃபியர்லேயே இருக்கும், ஐயோ இது பண்ணால் தப்பாயிடுமோ, அது பண்ணால் தப்பாயிடுமோன்னு அந்த குழந்தைங்களுக்கு அவங்களோட செல்ஃப் ஒர்த் வந்து கம்மியாகும். இது இமோஷனல் சைட். அண்ட் டிசிப்ளின் சைடுமே அந்த நிமிஷம் ஓகே என் பொண்ணு நான் என்ன சொன்னாலும் கேட்பா அப்படின்றது இருக்குமே தவிர, ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன்னா பேரண்ட்ஸ் எப்பயுமே குழந்தைங்கள பொத்தி வச்சுக்க முடியாது. தட் இஸ் நாட் பாசிபிள். ஒரு கட்டத்தில் தே வில் ஹாவ் தேர் லைஃப் வித்தவுட் our knowledge ஆல்சோ. அது வித்தவுட் அவர் நாலேஜாக இருக்கணுமா, வித் அவர் நாலேஜ் வேற அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கணுமான்றத நம்ம வளர்க்குறதுல தான் இருக்குது. ஓகேவா? ஐ ஆல்வேஸ் சே தெர் இஸ் ஆல்வேஸ் ப்ரைவசி, தெர் இஸ் நோ சீக்ரஸி. ஓகேவா? ஸோ அந்த சீக்ரெட்டாக நீ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ரீசன் என்னவா இருந்ததுன்னா, குழந்தைல நான் டிசிப்ளின் சொல்லித்தரேன்னு ஃபியரை வந்து டிசிப்ளின் சொல்லித்தரதுக்கான ஒரு விஷயமா யூஸ் பண்ணது தான். ஸோ ஃபியரை வந்து இன்வால்வ் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லி தராதிங்க. ஃபியரை வந்து டிசிப்ளின் பண்ணுறதுக்கு ஒரு விஷயமா இன்வால்வ் பண்ணாதீங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைங்க. இது பண்ணால் இதோட கான்சிக்வன்ஸ் இதுவாக இருக்கும். நீ நைட்டில் போய் சாக்லேட் சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக ஃபீவரோ இல்லை வந்து கோல்டோ வரும். கோல்டு வந்ததுன்னா யூ கே நாட் கோ அண்ட் பிளே அவுட் டுமாரோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இஸ் தட் ஓகே ஃபார் யூ அப்படின்னு கேளுங்க. இதுவான அந்த குழந்தைங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ சின்ன வயசுல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த குழந்தைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண அவங்க கிட்டேயே அந்த விஷயத்தை கொடுக்கறதுனால they will get to know problem solving also. Sometimes the child will say இல்லை எனக்கு சாக்லேட் தான் வேணும் அப்படின்னு. Let them have the chocolate and let them face the consequence. ஏன்னா நீங்கள் நோன்னு சொன்னாலும் அந்த குழந்தை அதை திருட்டுத்தனமாக சாப்பிட தான் போகுது. ஸோ அட்லீஸ்ட் let them face the consequence with you. ஓகேவா? ஒரு தடவை கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த குழந்தை சஃபர் பண்ணுதுன்னா, நெக்ஸ்ட் டைம் யூ கேன் சே தட் லாஸ்ட் டைம் திஸ் ஹேப்பன், டூ யூ ரியலி வாண்ட் டு டூ திஸ் அப்படின்னு அவங்கள கேட்கலாம். அண்ட் தே வில் ஸ்டார்ட் டு ஹாவ் அக்கௌண்டபிலிட்டி. ஆமாம், நான் தான் டிசைட் பண்ணேன், அதனால எனக்கு தான் ஃபீவர் வந்தது, இல்லை எனக்கு தான் வந்து கோல்டு வந்தது, ஸோ இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன சொல்லித்தரீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங் சொல்லித்தரீங்க. யூ ஹாவ் டு டேக் அக்கௌண்டபிள் ஃபார் வாட் யூ டிட். ஓகேவா? ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்றதை தாண்டி யூ ஹாவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ். யூ ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக். ஒரு சின்ன விஷயம் தான், இதுலேருந்து நீங்கள் இவ்வளோ விஷயம் அந்த குழந்தைக்கு தெரியாமல் சப்கான்ஷியஸாக சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஹெல்தி, ரைட்? லைக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு விஷயத்த டிசிப்ளினுமே வித் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்கன்னா அது லாங் டேர்மாக இருக்கும். வித் ஃபியர் நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்கன்னா தட் இஸ் வெரி 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 ஃபார் அ மினிமல் பீரியட். அண்ட் இன்னொரு விஷயம், 3 பேரண்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்க. கான்ஷியஸ் பேரண்டிங், ட்ரெடிஷன் பேரண்டிங், ரெஸ்பெக்ட்ஃபுல் பேரண்டிங். பட் இத்தனை பேரண்டிங் இருக்குது, இதில் என்ன மேம் டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஓகே, ட்ரெடிஷனல் பேரண்டிங் இஸ் வாட் our parents and all did, which is very obedient based.
அதை சொல்கிறேன், நீ கேளு, ஒபே பண்ணு. இது பண்ணனா டிசிப்ளின்டாக இருக்கணும், ஃபியர் இன்வால்வ் பண்ணி. இப்படி இருந்தது வந்து கைண்ட் ஆஃப் அ ட்ரெடிஷ்னல் பேரண்டிங் விச் டிடன்ட் ஒர்க் அவுட் இன் அ லாங். நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பிகாஸ் அன் அடல்ட் இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் அடல்ட் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப். ஓகேவா, நான் வந்து இன்னுமே சில விஷயங்களில் வேறு மாதிரி அப்ரோச் பண்ணலாம். எனக்கு இந்த இடத்துல நோ சொல்லியிருந்திருக்கலாம், நான் இங்கே பீப்புள் ப்ளீஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இங்கே பவுண்ட்ரி செட் பண்ணியிருந்திருக்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போச்சேன்னு எனக்கு ஃபீல் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, கண்மூடித்தனமாக என் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ நான் கேட்டுட்டு ஒபே பண்ணிவிட்டு பேசாமல் போயிடணும். இது ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா தெரியாமல் திருட்டுத்தனமாக பண்ணலாம் அப்படின்றது. நீங்கள் இப்போ சொல்லுங்கள், நம்ம அதை பண்ண மாட்டோம். ஒரு விஷயம் வேணும்னா திருட்டுத்தனமாக பண்ணுவோமே தவிர பண்ணாமல் இருக்க மாட்டோம். அந்த கியூரியாசிட்டி இருக்கும். சில இடத்துல தேவைகள் படும். ஓகேவா, அதோட கான்சிக்வன்ஸை நம்ம ஃபேஸும் பண்ணியிருக்கோம், பேரண்ட்ஸ்க்கே தெரியாமல் தனியாகவே ஃபேஸ் பண்ணியிருப்போம் நம்ம. பட் ஆனால் பண்ணாமல் இருக்க போகிறது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் பேரண்டிங். பட் ரெஸ்பெக்ட்ஃபுல் பேரண்டிங் இஸ் மோஸ்ட்லி லைக் அஸ் அ சைல்டாக நான் வந்து ஒரு அடல்ட் எப்படி நான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வளர்ப்பேனோ அது பேஸ்டாக இருக்கும். கான்ஷியஸ் பேரண்டிங் இஸ் மோர் ஆன் ஆர் செல்ஃப். நான் என்னை பற்றி தெரிஞ்சிருக்கேன்னா, என் செல்ஃப் அவேராக இருக்கேன்னா, ஸோ இதிலிருந்து என்னோட பேரண்டிங்கை நான் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷ்னல், respectful and conscious parenting. So whatever, like, and at the end of the day I always say there is no right parenting and there is no perfect parenting. இப்படி பண்ணாதான் இது பர்ஃபெக்ட்னு எந்த பேரண்டிங்கும் இல்லை. அது கான்ஷியஸ் பேரண்டிங்காகவே இருக்கட்டும், இல்லை ரெஸ்பெக்ட்ஃபுல் பேரண்டிங்காகவே இருக்கட்டும், பிகாஸ் ஐ அட்வொகேட் ஃபார் தட். அதுவாகவே இருக்கட்டும், there is no right parenting, there is no perfect parenting. ஓகே, ஸோ அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நம்ம குழந்தைய எந்த அளவுக்கு உருவாக்க போகிறோம், ஃப்யூச்சருக்கு எப்படி கொடுக்க போகிறோம், அதான் முக்கியம். எஸ், சூப்பர். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து அந்த அம்மாவோட அரவணைப்பிலே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூலுக்கு கொண்டு போய் நம்ம விடுறோம் ஃபஸ்ட்டு அந்த குழந்தை அப்படின்றப்போ அது ரொம்ப அழுவும், போகவே போகாது. டீச்சர்ஸ் கிட்டேயும் சரி, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டேயும் சரி, அந்த குழந்தை செட் ஆகிறதுக்கே ரொம்ப இயர்ஸே எடுக்கும். ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது தான் குழந்தை வெளில அக்செப்ட் பண்ணும். ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா, இல்லை ஓகே இது அக்செப்டபிள் தான் அப்படின்னு சொல்வீங்களா? அந்த குழந்தைய வந்து வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு அந்த வயசுலேருந்தே நம்ம கொஞ்சம் ட்ரெயின் பண்ணலாமா? ஆக்சுவலி ஸ்கூலுக்கு அனுப்புறதே அதுதான். பட் ஆனால் எனி சைல்டு வில் ஹாவ் அ செப்பரேஷன் ஆங்ஸைட்டி அன்லஸ் அந்த குழந்தை ரொம்ப சோஷியலாக இருக்கிற குழந்தையா இருந்ததுன்னா. நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் சைல்டு வந்து எப்பயுமே ஈஸியாக ஸ்கூலுக்கு போயிடும். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் சைல்டில் பார்த்து அக்காவோ அண்ணனோ ஸ்கூலுக்கு போய் பார்த்து செகண்ட் சைல்டு வில் ஆல்வேஸ் ஹாவ் தட் ரெடியாக இருப்பாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு வந்து அவங்க உலகமே அந்த பேரண்ட்ஸ், வீடு, இல்லை மிஞ்சி போனால் கிராண்ட் பேரண்ட்ஸ், இவ்வளோதான் இருந்திருக்கும். ஸோ திடீர்னு அம்மா விட்டு இல்லை அப்பா விட்டு வீட்டை விட்டு ஒரு இடத்துக்கு இன்னொரு என்வாயர்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து வில் ஹாவ் தட் ஆங்ஷியஸ்னஸ். ஓகேவா, அது எப்படி இருக்குன்னா, ஃபியூ பீப்புள் ஆர் டெல்லிங் தட் அது வந்து ஒரு அந்த டெத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த குழந்தைக்கு, விச் வில் நாட், அவங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ண தெரியாது. அதனால தான் அவங்க அழுது இதுக்கப்புறம் நம்ம அம்மாவே பார்க்க மாட்டோம் அப்படின்றதுனால தான் அப்படி ஒரு அழுகுவாங்க. தட் இஸ் ஆக்சுவலி நார்மல், தட் இஸ் ஆக்சுவலி ஓகே. நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நான் வந்து ஐயோ அது ஓகே தானே, அது நார்மல் தானே, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த பேரண்ட்டுக்கும் அந்த குழந்தைய விட்டு அத்தனை வருஷமாக ஒரு 2-3 வருஷமாக வீட்டிலே வச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு விடும்போதும் அவங்களுக்கும் அந்த ஆங்ஸைட்டி இருக்கும். ஓகேவா, வி ஹவ் சீன் a lot of parents crying after குழந்தைய ஸ்கூலில் விட்டு. அந்த குழந்தை டாட்டா காமிச்சிட்டுலாம் போகும் சம்டைம்ஸ். பேரண்ட்ஸ் அழுவாங்க. if a parents crying is normal and if it's acceptable and அது எப்படி அது வேல்யூ, லைக் இஃப் இட்ஸ் வேல்யூட், அதே மாதிரி குழந்தை வந்து நம்மளை விட்டு செப்பரேட் ஆகி போகும்போது அவங்க அழுகுறாங்க அப்படின்னாலும் தட் இமோஷன் இஸ் ஆல்சோ வேலிட் அண்ட் தட் இமோஷன் இஸ் ஆல்சோ நார்மல் அண்ட் ஓகே. ஸோ அது அப்படி தான் இருக்கும். இப்போ ஆனால் சில சைல்டு வில் ஹாவ், எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஆர் பார்ன் டியூரிங் கொரோனா, கோவிட் அப்போ வந்து நிறைய குழந்தைங்க வீட்டுக்குள்ளே இருந்துட்டாங்களா. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் பிட்வீன் அதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைங்களுக்கும் அந்த பேட்சில், லைக் அந்த டைம் பீரியட்ல பிறந்த குழந்தைங்களுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தே ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஆங்ஷியஸ். அவங்க அந்த அந்த குட்டி உலகத்துல இருந்துட்டு அவங்களால அதை தாண்டி போக முடியல. ஸோ வாட் ஐ டிட் இஸ், லைக் எனக்கு தெரியும் என் குழந்தை என்னை விட்டு அந்தானே போகாதுன்னு. ஸோ நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது 1 hour டே கேர். ஸோ என்கிட்ட இருந்து கொஞ்சம் நேரம் வந்து நான் செப்பரேட் பண்ணி தென் நான் போய் ஸ்கூலில் போட்டேன்.
ஸோ அந்த குழந்தைக்கு ஓகே அம்மா விட்டு இருக்கிறதுனா அம்மா விட்டு போனாலும் திரும்பி வந்துருவாங்க, அப்பா விட்டு போனாலும் அவங்க திரும்பி வந்துருவாங்க. பிகாஸ் இனிஷியலாக அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குன்னா அவங்க வரமாட்டாங்க, இங்கே விட்டு போயிடுவாங்கன்றது அந்த செப்பரேஷன் ஆங்ஸைட்டி தான் அவங்களுக்கு வந்து அந்த போகும்போது அந்த அழுகையாக இருக்குது. தட் ஃபார் சில குழந்தைங்களுக்கு அது 1 வீக் இருக்கும், சில குழந்தைங்களுக்கு 1 மந்த் இருக்கும், சில குழந்தைங்களுக்கு 1 இயர் இருக்கும். ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைல்டு. ஸோ அப்படி அழுகுறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்க நம்ம மேலே அட்டாச்சாக இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதை நம்ம ஒரு பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். எஸ். ஓகே. இன்னொன்று ஃபாரின் கல்ச்சர் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைக்கு வந்து அந்த ப்ரைவசியை கொடுத்தே வளர்த்துருவாங்க. தனியாக ரூமாக இருக்கட்டும், அந்த குழந்தை வந்து என்னதான் இருந்தாலும் நான் உன்னோட பேரண்ட் தான், பட் ஒரு பாயிண்ட் வரும்போது சின்ன வயசுலேருந்தே அதை சொல்லி கொடுத்துருவாங்க. உன்னோட லைஃப்பை நீ தான் பார்த்துக்கணும், எங்கள் பேரண்ட்ஸ் தான் என்னோட டியூட்டி இதோட முடிஞ்சிருச்சுன்றதை அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க. பட் நம்ம இந்தியன் பேரண்டிங் வந்து அதுலேருந்து அப்படியே வைஸ் வேர்ஸா அந்த குழந்தைக்கு வந்து 40 வயசு 50 வயசானாலும் குழந்தை தான், நாங்கள் அவங்களுக்கு இருக்கோம், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்றது எனக்கு என்னமோ அது வந்து ஹெல்த்தியாக படலை. ஏன்னா அம்மா அப்பா வந்து ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கணும், நாங்கள் இல்லைனாலும் இந்த சொசைட்டியில் நீ வாழணும் அப்படின்றத இந்தியன் பேரண்டிங் எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளவா சொல்லி கொடுக்கறது இல்லைன்ற மாதிரி நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு பேரண்டிங் கோச்சா எப்படி பார்க்குறீங்க? யா, தட்ஸ் ட்ரூ. ஏன் அப்படின்னா நம்ம பேரண்டிங் சைடில் குழந்தைங்க வந்து எப்படி நம்ம வந்து ஒரு குழந்தைய பார்க்குறோன்னா நீ எனக்காக வந்திருக்க அப்படின்னு பார்க்குறோம். எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலாக நம்ம மூலியமாக இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க, அவ்வளோதானே தவிர அவங்க நமக்காக வரல, நம்ம கூட வாழ வரல, நம்மளை நல்லா பார்த்துப்பாங்கன்றதுக்காக அந்த குழந்தைய நம்ம பெற்றுக்கல. வி ஆர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான். ஒரு குழந்தைய இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு நம்ம பாடி இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதானே தவிர அந்த குழந்தை மேலே நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த குழந்தை நமக்கு நாளைக்கு பண்ணும் அப்படின்றதுக்காக நான் இன்னைக்கு பண்ணுறது வந்து நல்ல பேரண்டிங்கில். அண்ட் வென் இட் கம்ஸ் டு ப்ரைவசி, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு தனி ரூம் கொடுக்குறது இதெல்லாம் சொல்கிறதுன்றது மோர் தென் சைல்டுக்குன்றதை தாண்டி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அந்த ப்ரைவசி இஸ் நீடட். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் மேரேஜ் இஸ் ஃபார் கம்பேனியன்ஷிப். அண்ட் நம்ம கடைசி கட்டத்தில் may or may not be our partner is the only one who's going to be there for us. ஓகேவா? மற்றவங்க எல்லாரும் இப்போ குழந்தைங்களா அவங்களுக்கு ஒரு லைஃப் வந்துடும், போயிடுவாங்க. நம்ம கூட பிறந்த சிப்ளிங்ஸ்க்கு they will have a family, பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லாமல் போயிடுவாங்க. பட் நம்ம கூட கடைசி வரைக்கும் டச்சோட் கடைசி வரைக்கும் வரப்போகிற ஒரே உறவுன்றது அந்த ஸ்பவுஸ் மட்டும்தான். ஸோ இன் தட் கேஸ் தே ஆர் த இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் ஈச் அதர்ஸ் லைஃப். நான் குழந்தைங்களே பார்க்குறேன், குழந்தைங்களே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறதுமே ஆக்சுவலாக அது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் லைக் அந்த ஸ்பவுஸ்குள்ளே இருக்கிற ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்புக்கு அது ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணாது. நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் இதில் பார்த்தோன்னா வி கோ ஸ்லீப், நம்ம கூட தான் குழந்தைங்க வந்து இப்போ போனாலும் நான் எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் கூட தான் போய் தூங்குறேன். தட் இஸ் ஆக்சுவலி நாட் அ ஹெல்தி திங் டு டூ. ஓகேவா? அதுக்காக நீ 7 வயசுல whenever the child is ready to sleep independently they can sleep. ஆனால் அப்படி பண்ணுனா அந்த குழந்தை வந்து தப்பு தான் பண்ணும், இல்லை வந்து அந்த குழந்தைக்கு எதுக்கு ஒரு தனி ரூம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறத தாண்டி we need privacyன்னு யோசிங்க. அப்படி இருந்ததுன்னா அது தப்பு கிடையாது, தப்பாக தெரியாது ஆக்சுவலாக. அண்ட் இன்னொன்று அட் த எண்ட் ஆஃப் த டே என்னதான் நம்ம குழந்தைங்கள பொத்தி வளர்த்தாலும் எல்லா இன்சிடென்ட்ஸ்லையும் எல்லா தருணங்கள்லையும் நம்மளால பேரண்ட்ஸாக போய் அந்த குழந்தைக்காக நிற்க முடியாது. தே ஹாவ் டு ஃபேஸ் த வேர்ல்ட் அலோன். ஸோ அதை சின்னதுலேருந்து சொல்லி கொடுக்கறதுனால தே ஆர் கோயிங் டு பி ஸ்ட்ராங். எங்கேயுமே வந்து அவங்க வீக் ஆகிட மாட்டாங்க. நம்ம பொத்தி வளர்க்குறோமே தவிர ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா அந்த குழந்தைக்காக நம்ம நிற்கிறது கிடையாது. ரைட்டா? நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டு அந்த குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா லெட் தம் கம் பேக் டு அஸ். அப்போ நில்லுங்க. ஓகேவா? அப்போ போயிட்டு நான் அப்போவே சொன்னேன்ல நீ கேட்டியாடி அப்படின்னு சொல்கிறத தாண்டி ஓகே மிஸ்டேக் ஹேப்பன்ட். ஏன்னா நீங்கள் பொத்தி வளர்த்தாலும் அந்த குழந்தை அந்த தப்பை பண்ணிட்டு தான் வந்து நிற்க போகுது. அட்லீஸ்ட் வென் யூ லெட் தம் ஃப்ரீ, செட் தம் ஃப்ரீ, தே வில் நோ த லிமிட்ஸ். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் அப்பா அம்மா எனக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க பட் ஐ நோ மை லிமிட்ஸ்ன்னு சொல்கிறவங்கள நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. எனக்கு ஃப்ரீடமே கிடையாது, ஐயோ எங்கள் அப்பா 8 மணிக்கு மேலே வெளியே போனால் திட்டுவாரன், அது ஒன்று தான் திருட்டுத்தனமாக 8 மணிக்கு மேலே எப்படி செவரேறி குச்சி வெளியே போகலான்னு பார்க்கும். கரெக்ட்? திஸ் ஹஸ் ஹேப்பன்ட் இன் லாட்ஸ் ஆஃப் ஆர் ஹோம்ஸ். ஸோ அந்த இந்த ஜென்ரலாக சொல்கிறது தான் நம்ம கூண்டுகள், இஃப் யூ லவ் சம் ஒன் செட் தம் ஃப்ரீ. நம்ம போட்டு அடைச்சி இப்படி நசுக்கி வைக்கிறதுனால அவங்க அங்கே வந்து புழுங்கி சாவாங்களே தவிர தே ஆர் நாட் கோயிங் டு எப்படா பிச்சுக்கிட்டு ஓடலான்னு தான் இருக்கும் அவங்களுக்கு.
ஸோ வி ஹாவ் டு வெஸ்டர்னைஸ் பேரண்டிங் அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்றதை தாண்டி as a ஹியூமனாக நமக்கு என்ன வேணுன்றதை பாருங்கள். ஏன்னா we have a tendency to judge whatever comes from west is not good for the culture அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. சம்டைம்ஸ் we have to take the good and best things from எங்கேருந்து வந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே மேம். ஸோ நிறைய விஷயம் வந்து நம்ம பேரண்டிங்கை பற்றி இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பக்கவாக புரிகிற மாதிரி ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஃபைனலாக வந்து நம்ம ஒரு ரேபிட் ஃபயரோட முடிச்சுக்கலாம். ஓகேவா? ரெடியா? யா. இதுக்கு வந்து யோசிக்கலாம் கூடாது. ஜஸ்ட் 1 செகண்ட் தான் டைம். டக்கு டக்குன்னு சொல்லணும். ஓகே, I'll try. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ரெஸ்பெக்ட் ஆர் ஃபியர்? ரெஸ்பெக்ட். ஓகே. கனெக்ஷன் ஆர் கண்ட்ரோல்? கனெக்ஷன் ஆஃப் கோர்ஸ். ஓகே. ஏன் சொல்கிறீங்க அப்படி? கண்ட்ரோல் பண்ணால் எத்தனை நாளைக்கு நம்ம கண்ட்ரோலில் குழந்தைங்க இருப்பாங்க? when we connect with a human being it's a lifelong connection. ஸோ அதனால connection is important. ஓகே. obedience or understanding? of course understanding. இது நானும் அக்செப்ட் பண்ணேன். பனிஷ்மெண்ட் ஆர் கான்சிக்வன்ஸ்? கான்சிக்வன்ஸ். சில சமயம் பனிஷ்மெண்ட் நீடாக இருக்கும்ல. பனிஷ்மெண்ட் இருந்தால் ஃபியர் வரும். கான்சிக்வன்ஸ் இருந்தால் தே வில் லேர்ன் இட் ஃப்ரம் த கான்சிக்வன்ஸ். இப்போ மேலே ஏறாது, இப்போ போய் ஸ்விட்சை தொட்டுனா ஷாக் அடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். வென் தே டூ இட், அதுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்தோம்னா பண்ணாமல தொட போகும்போதே அடிச்சு கூட்டு வந்தோம்னா அதுக்கு என்னைக்குனாலும் தொடணுன்றது இருக்கும். இல்லடா இது தொட்டனா ஷாக் அடிக்கும், அந்த ஷாக்ன்றது இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்படின்னா ஓ இது தொட்டா நமக்கு இதுதான் நடக்கும் அப்படின்றது கான்சிக்வன்ஸ். ஸோ ஒன்று பண்ணால் அதோட இம்பேக்ட் இப்படி இருக்குன்றது கான்சிக்வன்ஸ். அது பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணுறதுக்கோ இல்லை பண்ணத்துக்கோ நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா தட் வில் கிரியேட் ஃபியர். ஓகே. ஸ்ட்ரிக்ட் ஆர் ஃபர்ம்? ஃபர்ம். ஃபர்ம். ஓகே. ரூல்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப்? ரிலேஷன்ஷிப். ஏன் ரூல்ஸ் வந்து சிலது இருக்கணும்ல? ரிலேஷன்ஷிப்பில் யூ கேன் இன்ஃபியூஸ் வேல்யூஸ், யூ கேன் இன்ஃபியூஸ் எவ்ரி திங் யூ வாண்ட். ரூல்ஸ்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், இது பண்ணலன்னா உனக்கு இது பனிஷ்மெண்ட் நடக்கும் அப்படின்றத தாண்டி யூ கேன் ஆக்சுவலி இன்வால்வ் ரூல்ஸ் இன் அ ரிலேஷன்ஷிப். அது ரூல்ஸாக தான் இருக்கணும்னு இல்லை. இல்லை ஐ டோன்ட் லைக் திஸ், அது பவுண்டரி செட்டிங்காக இருக்கலாம், இல்லை கன்சர்ன்டாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ரூல்ஸ்ன்றது இதெல்லாம் பண்ணலன்னா இதுக்கு ஃபைன், இதுக்கு வந்து டைம் அவுட், இதுக்கு இந்த மாதிரின்னு இருக்கிறத தாண்டி with relationship you can build that boundaries. Okay, so அது நல்லா இருக்கும்ங்க. அப்ப listening or lecturing? listening. Okay, நான் அக்செப்ட் பண்றேன். இதையும் கரெக்டிங் ஆர் கனெக்டிங்? கனெக்டிங். கரெக்டிங்கும் வந்து நமக்கு இப்போ ஒரு குழந்தை தப்பு பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல சில விஷயத்துல நம்ம கரெக்ட் பண்ணணும்ல. நீங்க கனெக்ட் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீ எடுத்தோடனே உன்னை யார் இது பண்ண சொன்னது அப்படின்றத தாண்டி ஏன் பண்ண, இப்போ இதோட கான்சிக்வன்ஸ் இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லி அஃப்கோர்ஸ் we have to connect. ஏன்னா கரெக்ட் பண்ணாமலே நம்ம குழந்தைங்களை அப்படியே விட்டுற முடியாது. பட் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தென் டெல் திஸ் இஸ் வாட் இஸ் திஸ் இஸ் அபவுட், இது இப்படி பண்ணால் இப்படி தான் ஆகும், டோன்ட் டூ இட் அகேன் அப்படின்னு கரெக்ட் பண்ணுங்க. அவர் இந்த மாதிரி ஆட்டிடியூடாக பேசுறது கரெக்ட் கிடையாது. யூ ஷுட் நாட் சப்போஸ் டு டாக் டு எனிபடி. இதில் என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்கள்கிட்ட இப்படி பேசக்கூடாது, யார்கிட்டையுமே இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. வித் கனெக்ஷன் யூ கேன் ஆக்சுவலி சேஞ்ச் த ரெஸ்பான்ஸ். அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த லவ்வை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் புரிய வைக்கணும். ஓகே. ப்ரெசன்ட் பேரண்ட் ஆர் பர்ஃபெக்ட் பேரண்ட்? ப்ரெசன்ட் பேரண்ட் பிகாஸ் தேர் இஸ் நோ பர்ஃபெக்ட் பேரண்ட்ஸ். ஓகே. ரியாக்டிங் ஆர் ரெஸ்பாண்டிங்? 100% ரெஸ்பாண்டிங். ரியாக்டிங்? ரியாக்ஷன் இஸ் அந்த நிமிஷத்தில் வர்றது தான், விச் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ரியாக்ஷன் கரெக்டாக இருக்காது. ரெஸ்பாண்டிங் இஸ் லைக் வென் வி ஆர் அவேர் ஆஃப் வாட் வி வாண்ட் டு டெல், அப்போ தான் அந்த ரெஸ்பாண்டிங் வரும். ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணி ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணுறதுன்றது தான் கரெக்ட். ஓகே. அத்தாரிட்டி ஆர் ட்ரஸ்ட்? ட்ரஸ்ட். பட் ஓகே இது வேண்டாம், நான் இதை ஆர்கியூ பண்ணல. பனிஷ்மெண்ட் ஆர் டீச்சிங்? ரெண்டுமே இல்லை, மாடலிங். நம்ம வந்து ஒரு விஷயம் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிடணும். குழந்தை வந்து இப்போது ஹெல்த்தியாக சாப்பிடணும் இல்லை வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா நான் வெளியே போய் சமோசா பிரியாணிலாம் சாப்பிட்டு வந்துட்டு நீ வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடணும், நீ ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும்னு சொல்கிறது கரெக்டாக இருக்குமா? இருக்காது. அப்படி போய் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லித்தரத அது இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்க எக்ஸப்ட்லாம் படிக்க முடியாது. நீ தின்ட்டு வந்தல ஏன் எனக்கு பண்ண மாட்டேன், நான் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் மாடலிங் ஆல்வேஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து என்ன டவுட்ஸ் கேட்டாலும் அழகாக புரிகிற மாதிரி தெளிவாக ஒரு பேரண்டிங்க்கு அழகான ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் த டைம் வித் மீ. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் மை ப்ளஷர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஸோ இதோட வந்து இந்த இன்டர்வியூ முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதை விட இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் பார்ட் 2ல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸ்டே பண்ணி பாருங்க.